பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். மார்ச் மாத இளைஞர் பகுதி. கர்த்தரின் அக்னி அம்புகள். 1785 ஆண்டின் கோடைக்காலம் அது. ஜேக்கப் லாங் என்னும் பெயருள்ள தூதுவன் ஒருவன் போலந்தை நோக்கி குதிரை வண்டி ஒன்றில் விரைவாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமாகிய பாரிஸ் நகரத்தில் இருந்த செயற்குழு ஒன்றின் தலைவனுடைய கைகளில் ஒப்புவிக்கப்பட வேண்டிய சில ஆவணங்களுடன் ஜெர்மனியின் மிகப்பெரிய மாநிலமாகிய பவேரியாவிலிருந்து அவன் தனிமையாக பயணம் செய்து கொண்டிருந்தான். அது ஒரு ரகசிய குழுவினரால் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த ரகசிய பணியாக இருந்ததே அவன் தனிமையாக அந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டதின் காரணமாகும். ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று வெப்பம் நிறைந்த மாலை நேரத்தில் அவன் பவேரியாவின் காட்டுப்பகுதி ஒன்றினை கடந்து சென்று கொண்டிருக்கையில் திடீரென உண்டான ஒரு மின்னலினால் தாக்கப்பட்டு தான் பிரயாணம் செய்து கொண்டிருந்த குதிரை வண்டியில் இருந்து வீசி எறியப்பட்டு அந்த இடத்திலேயே மரித்து போனான். காட்டினுள் கடந்த அந்நபரின் சடலம் பவேரியா காவல்துறையினரால் பரிசீலனை செய்யப்பட்ட போது ஒரு உரையில் மிக பத்திரமாக பொதிந்து வைக்கப்பட்டிருந்த ஆவணங்களின் தொகுப்பு ஒன்று அவர்களுடைய கைகளில் கிடைத்தது. அதனை திறந்து வாசித்த அவர்கள் அதில் வரையப்பட்டிருந்த செயல் திட்டங்களை கண்டு திடுக்கிட்டனர். ஐரோப்பிய நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வந்த கிறிஸ்துவ கோட்பாடுகளை துடைத்தெறிதல், பொதுவான கல்வி முறைமைகளை மாற்றி பிள்ளைகளின் மனதை தீட்டுப்படுத்தக்கூடிய தீயொழுக்க நெறிகளை அவர்களுக்கு புகட்டுதல், பொதுமக்களின் நலன் சார்ந்த சட்டங்களை அகற்றுதல், ஒழுக்கமான விவாக வாழ்க்கை முறைமை மற்றும் குடும்ப அமைப்பினை மாற்றுதல், ராஜ குடும்பங்களை அழித்து மன்னராட்சியை கவிழ்த்து போடுதல், முழு உலகிலும் உள்ள அரசியல் அமைப்புகளை தங்கள் சூழ்ச்சித்திறனால் ரகசியமாக மாற்றி அமைத்தல் போன்றவை உலகளாவிய அச்சதித்திட்டங்களுள் சில. அந்த செயல் திட்டங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை சென்றடைந்திருந்தால் தேசங்களுக்கு நேரிட்டிருக்கக்கூடிய அபாயத்தை எண்ணி காவல்துறையினர் திகிலடைந்தனர். இச்செய்தி உடனடியாகவே ஐரோப்பா கண்டம் முழுவதையும் எட்டிற்று. ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் அந்த ரகசிய குழுவிற்கு எதிராக கடுமையான தடை உத்தரவு சட்டம் ஒன்றினை பிரகடனம் செய்ததுடன் அக்குழுவுடன் தொடர்பு கொள்ளுகிறவர்களாக கண்டுபிடிக்கப்படும் எந்த நபருக்கும் கடும் தண்டனையை நியமித்தன. பவேரிய அரசாங்கம் துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அங்கிருந்த குழுவின் தலைவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். பவேரியாவில் இருந்த அவர்களது ரகசிய செயல்பாடுகளுக்கு அத்துடன் ஒரு முடிவுண்டாயிற்று. மேற்காணும் சம்பவத்தில் சத்துருக்களின் ரகசிய செயல் திட்டங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை சென்றடையும் முன்னதாக சரியான வேளையில் தேவன் செயல்பட்ட விதத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு சற்றேனும் இல்லாதவாறு உஷ்ணம் நிறைந்ததாயிருந்த அம்மாலை பொழுதில் அத்தூதுவனை தாக்கும்படி தேவன் தாமே வானத்தில் இருந்து மின்னலை அனுப்பி அவன் சுமந்து சென்ற சதித்திட்டங்களை அவமாக்கினார். துன்மார்க்கரின் யோசனைகள் கவிழ்க்கப்பட்டன. காகிதமானது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளாகும். ஆயினும் அந்த ஆவணங்களை தப்ப வைத்து அவற்றை கொண்டு சென்ற நபரை மாத்திரம் தாக்கும்படி மின்னலுக்கு கட்டளையிட்டவரும் தகுந்த நபர்களின் கைகளில் அந்த ஆவணங்கள் கிடைக்கும்படி செய்தவரும் தேவனே. அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். யோபு 36:32 என எழுதப்பட்டுள்ளதே. வாலிபனே, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவர். அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. சங்கீதம் 47:2-7. தானியேல் 4:35. அவருடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அவரோடு எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாது. அவர் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும். 2ஆம் நாளாகமம் 20:6, யோபு 12:19-9-13 என்பதை இச்சம்பவம் நிரூபிக்கிறதென்றோ. அவர் வானத்தில் இருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணி தம்முடைய அம்புகளை எய்து சத்துருக்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். சங்கீதம் 76:9, 144:6, 18, 14.
துன்மார்க்கரின் உபாயதந்திர யோசனைகளை அவர் அவமாக்கினார். யோபு 5:12-13. துன்மார்க்கர் உத்தமனுக்கு விரோதமாக ரகசிய ஆலோசனை செய்து மறைவுகளில் இருந்து அவன் மேல் எய்யும் பொருட்டு தங்கள் அன்புகளை நாணேற்றி சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அவனுக்கு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் தங்கள் தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழுவார்கள். அப்போது எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். சங்கீதம் 64:2, 4 முதல் 9 வரை என்ற வேத வசனங்கள் எவ்வளவு உண்மையானவை! நம்முடைய தேவன் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறவர். சங்கீதம் 33:10. நீ அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்திருப்பாயாகில் அவரே உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவன் தாமே உன்பட்சத்தில் இருந்து தமது சத்துருக்களாகிய அத்தீய வல்லமைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவற்றை அதம் பண்ணுவார். உன்னதமானவரின் தயவினால் நீ யாதொன்றினாலும் அசைக்கப்படாது இருப்பாய். சங்கீதம் 21:7, 11, 12. ஆம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. தன்னை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் இக்கட்டு நாளில் அவர் உனக்கு அரணான கோட்டையாயிருப்பார். இருள் அச்சத்துருக்களை பின்தொடரும். உன்னையோ உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே பின்தொடரும். நாகும் 1:7-8. சங்கீதம் 23:6. மறுபக்கத்தில் ஏற்ற வேளைகளில் தமது கட்டளைகளை நிறைவேற்றும்படி தேவன் தமது கைக்குள் மூடி வைத்திருக்கிற மின்னல்கள் என்பதற்கு ஓர் ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. வாள வயதின் குமாரர் யுத்த வீரனின் கையில் உள்ள கூர்மையான அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் சத்துருக்களை அழிப்பார்கள் என்றும் அவர் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகளாக்கினார். சங்கீதம் 127:5-6. NLT KJV மார்க் 7:13 என்றும் நாம் வாசிக்கிறோம். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராயிருக்கிற கர்த்தருடைய இந்த கூர்மையான அக்னி அம்புகள் யாவர்? அவருடைய நோக்கத்திற்கென்று அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே இந்த கூர்மையான அக்னி அம்புகள் ஆவர். அவர்கள் அவருடைய மனதில் உள்ளதை அவருடைய மனதின்படியே செய்து நிறைவேற்றும்படி அவருக்கென்று தங்களை முற்றிலும் வேறு பிரித்து கொண்டவர்களும் அவரது சித்தம் மாத்திரமே செய்யும் மனப்பூர்வம் உள்ளவர்களும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களும் தேவ வைராக்கியத்தினால் நிறைந்தவர்களுமான அவருடைய யவன ஜனம் ஆவர். சங்கீதம் 110:3, ஏசாயா 13:3. அவர்கள் அவருடைய வேளையில் அவரது சித்தத்தின்படி அவரால் பிரயோகிக்கப்படும்படி அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அவருடைய கரத்தில் மறைந்திருக்கிறார்கள். உபாயகமம் 33:3, ஏசாயா 51:16. கர்த்தருடைய கரத்தில் மூடி வைக்கப்பட்டிருக்கும் இந்த மின்னல்களை குறித்து தெரிப்புண்டு பறக்கும் மின்னல்களால் அவர் தமது கரத்தை நிரப்பி வைத்திருக்கிறார். அவைகள் இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று குறிப்பார்த்து அவைகளை எய்கிறார் என நாம் வாசிக்கிறோம். யோபு 36:32 NLT. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித் திரிந்தன. எசேக்கியேல் 1:14 என்று எசேக்கியேல் கூறுகிறான். இவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களாக ஆவியானவரால் நடத்தப்படுகிற புதிய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகளை குறிக்கின்றன. மின்னல்களுக்கு ஒரு மர்ம சரீரம் இல்லை, ஆனால் அவற்றில் மகா பராக்கிரமம் உண்டு. அவ்வாறே தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறவர்களும் கிறிஸ்துவின் உடையவர்களுமாகிய இவர்கள். கலாத்தியர் 5:24. மாம்ச சிந்தை அற்றவர்கள் ஆவர். இவர்கள் தங்கள் சுயசித்தத்திற்கு முற்றிலும் மரித்தவர்கள் ஆவர். இவர்கள் தங்கள் சுய இஷ்டப்படி சுற்றித் திரிவதில்லை. அவர்தாம் கட்டளையிடுகிற யாவையும் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி
மின்னல்களை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே திட்டம் பண்ணி சுற்றித் திரிய பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளவாறு யோபு 37:11-12 அவரது ஆலோசனையின்படியே நடத்தப்படுகிறவர்களாக அவரது நோக்கத்தை துல்லியமாக நிறைவேற்றுகிறவர்கள் இவர்கள் கர்த்தருக்கே சொந்தமாயிருக்கும்படி தங்களை பிரதிஷ்டை செய்தவர்களானதால் அவரது கரத்தில் மறைந்திருக்கும் அவருடைய பராக்கிரமமானது. ஆபக்கூக் 3:4 ஏற்ற வேளைகளில் அவருக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றும்படி அவர்கள் மூலமாக வெளிப்படும். அருமையான வாலிபனே, இக்கடைசி நாட்களில் தேவன் செய்து முடிக்க வேண்டிய மகத்தான வேலை ஒன்றுண்டு. சியோனையும் புதிய எருசலேமையும் கட்டி முடிப்பதே அம்மாபெரும் பணியாகும். சங்கீதம் 102:15, 147:2. அவர் பூமியிலே சீக்கிரமாகவே தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிறார். ரோமர் 9:28. அதற்கு எதிரான சத்துருவின் வல்லமைகளை அழித்து அவர் தமது காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிப்பதற்கு அவரோடு இணைந்து செயல்படுவோர் தேவை. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்றுரைக்கிற கர்த்தருடைய சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6:8 என்ற அறிக்கையுடன் அவரது சித்தம் செய்யும்படி நீ உன்னை தத்தம் செய்வாயா? நீ அவரது கரத்தில் கூர்மையான அக்னி அம்பாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை நீ அறிவாயா? நீ சாதாரணமான ஒரு நபர் அல்ல. நீ மற்ற வாலிபரை போல சாதாரணமானதொரு ஜீவியம் செய்ய வேண்டியவன் அல்ல. உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் மகா உன்னதமானது. பிசாசின் தந்திரமான யோசனைகளை அவமாக்கும்படி தேவன் தமது அபரிமிதமான வல்லமையை உன் மூலமாக வெளிப்படுத்த சித்தங்கொண்டிருக்கிறார். சங்கீதம் 149:5-9 வரை, எரேமியா 51:20-23 வரை. அதற்காக நீ உன் ஜீவியத்தில் பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுத்து உன் சுயசித்தத்திற்கும் மாம்சீக சுபாவங்களுக்கும் மரித்தவனாக தேவசித்தம் செய்வதையே உன் வாழ்க்கையின் ஒரே லட்சியமாக கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறவனாக பரிசுத்த ஆவியானவராலேயே நடத்தப்பட உன்னை அர்ப்பணிப்பாயாக. தேசத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த ஏசேபேலை கீழே தள்ளும்படி செய்து அவளை மிதித்துக் கொண்டு சென்று தன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருந்தவைகளை அவருடைய மனதின்படியே செய்து நிறைவேற்றிய யெகூவை போல 2 ராஜாக்கள் 9:30-37 வரை 10-16 கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக லௌகிகத்தின் மீதும் பாவத்தின் மீதும் தேவ நியாய தீர்ப்பை செலுத்தும்படி அவரால் ஏற்படுத்தப்பட்ட அவருடைய அக்னி அம்பு நீ உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி நீ ஜெபத்தில் தரித்திருப்பாயாக. அவரது திருமனதில் உள்ளதை நிறைவேற்றும்படி நீ உன் தூசியை உதறிவிட்டு எழும்புவாயாக. நீ கர்த்தருடைய கரத்தில் உள்ள இத்தகையதொரு அக்னி அம்பாக இருப்பாயாகில் மின்னல்களை ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் பூமிக்கு உபயோகமாகவும் வரப்பண்ணுகிறவராலே. யோபு 37:13 நீ மனுஷருக்கு உபயோகமாகவும் சத்துருவாகிய சாத்தானுக்கு பயங்கரமாகவும் இருப்பாய். மின்னலின் ஆயுட்காலம் ஒரு நொடி பொழுது மட்டுமே. ஆயினும் அக்குறுகிய காலத்திற்குள் காரிருளில் நடந்து செல்லும் ஒருவன் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியை அது அவனுக்கு காண்பித்து விட்டு மறைந்து விடுகிறது. மறுபக்கத்தில் அது தன்னை அனுப்புகிறவர் எதை அடிக்க வேண்டும் என்று தனக்கு கட்டளையிடுகிறாரோ அதை அடித்துவிட்டு மாய்ந்து விடுகிறது. கர்த்தர் தமது சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்புவித்திருந்த தமது தாசனாகிய பவுலை இவ்விரு விதங்களிலும் உபயோகித்தார். அவர் ஒருபுறம் மனுஷருக்கு உபயோகமாகவும் மறுபுறம் பாதாளத்திற்கு பயங்கரமாகவும் இருந்தார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19:11-12-15-20 கர்த்தருடைய கரத்தில் இருந்து அனுப்பப்படும் இத்தகைய அக்னி அம்புகளுக்கு முன்பாக பொல்லாங்கன் எய்யும் அவனுடைய அக்னியாஸ்திரங்கள் எம்மாத்திரம்? அவைகளையெல்லாம் அவித்து போடத்தக்கதாக
தேவகுமாரனுடைய விசுவாசம் அவர்களில் இருக்கும். அவர்கள் விசுவாசத்தின் ஆவியினாலும் விசுவாசத்தின் வார்த்தைகளினாலும் விசுவாசத்தின் பார்வையினாலும் விசுவாசத்தின் கிரியைகளினாலும் நிறைந்தவர்களாக சத்துருவுக்கு விரோதமாக சவால் விடுகிறவர்களாயிருப்பர். தேவன் தமது நோக்கத்தை உன்னில் நிறைவேற்றும்படி நீ உன்னை அர்ப்பணிப்பாயாகில் மின்னல் போல அதி சீக்கிரத்தில் கடந்து போகும் உன் ஒரே ஒரு வாழ்நாட்காலத்தில் அநேக ஆயிரங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.